ட்ரெடிஷ்னல் பாத்திரம்னா இப்படி தான் இருக்கணும் நான் தேடி போன இடம் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ட்ரெடிஷன்ஸ் பை கயல் பெங்களூர் ஸ்டோருக்கு தான் வந்திருக்கிறேன். உங்ககிட்ட இப்போ கோல்டன் கலெக்ஷன் ஈவென்ட் நடந்துகிட்டு இருக்குங்க. நிறைய வைடு ரேஞ்ச் வெரைட்டி ஆஃப் பிராஸ் அண்ட் காப்பர் கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குதுங்க. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது பிரியாணி ஹண்டி. இதுல சைஸஸும் அவைலபிளா இருக்குது. ஒரு பாத்திரமும் பார்த்து பார்த்து செதுக்கி பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்கங்க. அதே மாதிரி பிராஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஸ்டோரேஜ் பாக்ஸஸும் அவைலபிளா இருக்குது. மகாராஜா தாலி செட்டுங்க. நம்ம ராஜாக்கள்லாம் ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமா இருந்த ரகசியம் இதுதாங்க. இவங்கிட்ட பெரும்பாலான இருக்க பிராஸ் காப்பர்லாம் பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேடா பண்ணதுங்க. இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்க டிஃபன் கேரியிலும் தூக்கும் பாத்தீங்கன்னா ஆன்டிக் கலெக்ஷன் 80 வருஷம் பழமையானது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பாத்திரத்தோட பேரே தெரிஞ்சதுங்க. இது பேரு வெண்ண சட்டி. அடுத்த பாத்திரம் பாத்தீங்கன்னா வானா. இதோட 4 சைஸ் அவைலபிளா இருக்குதுங்க. இதுல உள்ள டின் கோட் கொடுத்துருக்கனால ரெடி டு யூஸ்ங்க. வீட்டுல போய் கிளீன் பண்ண உடனே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த ஸ்டீமர் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்மேட் குத்து விளக்கு. பூஜைக்கு தேவையான காப்பர் பாத்திரமும் இவங்க கிட்ட இருக்குதுங்க. அஷ்டலட்சுமி கலச செம்பு பஞ்ச பாத்திரமும் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இவங்க கிட்ட இரும்பு பாத்திரம், கேஸ்டைன், மண் சட்டி, கல் சட்டின்னு பெரிய லிஸ்டே இருக்குது. கேஸ்டைன் தோசைக்கல் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத் ஃபினிஷாகவும் அதே மாதிரி சைஸஸும் அவைலபிளா இருக்குது. நம்ம என்ன பாத்திரம் வாங்க வந்தோங்கிறதே மறந்து யாரெல்லாம் என்னை மாதிரி கடையை சுத்துவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன பாத்திரம் வாங்கியிருக்கேன்னு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். மறந்துடாதீங்க, கோல்டன் ஈவென்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டோரை போய் விசிட் பண்ணுங்க. அட்ரஸ் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.